पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம் நமஸ்காரம். பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 3வது சாப்டர் கர்மயோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 16வது ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹயः அகாயுரிந்திரியாராமக மோகம் பார்த்தச ஜீவதி. இந்த யஜ்யத்தை பாத்தீங்கன்னா வரிசையா எப்படி பிராப்தியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னத்திலிருந்து ஜீவர்கள். அன்னம் பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து உண்டாச்சு? மலைமேகங்கள்ல இருந்து. மலைமேகம் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா யஜ்யத்திலிருந்து. யஜ்யம் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா கர்மத்திலிருந்து. கர்மம் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா வேதத்திலிருந்து. வேதம் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா பிரம்மத்திலிருந்து. அப்போ அந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. இந்த லைஃப் சக்கரம் போயிட்டே இருக்கு. இந்த விதமா பாத்தீங்கன்னா ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம், இந்த விதமா இந்த போய்கிட்டு இருக்கிற பிரவர்த்திதம்ன்றதுக்கு அர்த்தம் சென்று கொண்டிருக்கின்ற இந்த சக்கரம். இது காலகாலமா அனந்த காலத்துல இருந்து சிருஷ்டி ஆரம்பிச்சதுல இருந்து இது மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த சக்கரத்தை பாத்தீங்கன்னா எவன் ந அனுவர்த்தயதி இக, எவன் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இந்த சக்கரத்தை யாரு அனுவர்த்தனம் பண்ணலையோ அப்படின்னு என்ன அர்த்தம்? பின்தொடர்ந்து செல்லவில்லையோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய ஜீவனம் எப்படி இருக்கு அப்படின்னா வெறும் வயிற்றுக்காக நம்மளுடைய பொழைப்புக்காக மட்டும் இந்திரியங்களை சுகபோகமா வச்சுக்கிறதுக்கும் ஜீவிக்கிறதுக்கு மட்டும் எவன் ஜீவிக்கிறானோ அவன் என்ன ஆகிறான் அப்படின்னா அகாயு இந்திரியாராம. இந்திரியாராமகன் என்ன அர்த்தம்? இந்திரியங்களையே திருப்திப்படுத்துறதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் அவன் என்ன ஆகிறான்? அகாயு. அகாயுன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா பாப்ப வாழ்க்கை வாழ்பவன், வெறும் பாப்ப ஜீவனம் அவனோட. அது மட்டும் இல்ல, அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோகம் பார்த்த சஜீவன். அவனோட ஜீவனம் என்ன ஆயிடுது அப்படின்னா வெறும் மோகமா போயிடுது. மோகம்னா என்ன அர்த்தம்? வியர்த்தமா போயிடுது, யூஸ்லெஸ்ஸா போய்விடுகிறது அப்படின்னு. அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல பாஷ்யத்துல அடுத்த பேஜ்ல 45வது பேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத் அஜ்ஞேன அதிகிருத்தேன கர்த்தவ்யம் ஏவ கர்ம இது பிரகரணார்த்தா. ஒரு கன்க்ளூஷனுக்கு வர என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் அஜ்ஞானியா இருக்கிறோமோ அவங்க எல்லாத்தினாலையும் பாத்தீங்கன்னா கருமத்தை பண்றதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கோ, எந்தெந்த கருமத்துக்கு யார் யார் அதிகாரிகளோ அவங்க அந்த கருமத்தை என்ன பண்ணி ஆகணும்? பண்ணியே ஆகணும். முதல் கர்மத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணிருக்கோம்? 4ல இருந்து 8 வரைக்கும் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் 9ல இருந்து இந்த 16வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிறது அடுத்த பேக்கேஜ். அந்த கருமத்தை எப்படி பண்ணணும்? யஜ்யமா பண்ணி ஆகணும், நிஷ்காமமா பண்ணணும், ஈஸ்வர ஆராதனையா பண்ணணும். இதுதான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நேற்று ஆச்சாரியர் ஆரம்பிச்சிருந்தார். இந்த கர்மயோகம் பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் ரொம்ப அருமையா சொல்லிட்டார். ஆத்ம ஞான நிஷ்டா யோகியதா பிராப்தேஹே பிராக். பிராக்னா என்ன அர்த்தம்? முன்னால. எதுக்கு முன்னால இந்த கர்மயோகம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான நிஷ்டைய, ஆத்ம ஞான நிஷ்டா. நிஷ்டான்றதுக்கு அர்த்தம் வேற, நல்லா திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கணும். ஸ்வரூப அவஸ்தானம் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் நம்ம படிச்சோம்ல, அது தான்ல நிக்கிற அந்த ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தை அடையிறதுக்கு ஒரு யோக்கியதா தேவைப்படுது. அந்த யோக்கியத்தை என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசோட சமநிலை. அந்த சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசோட சமநிலை இருந்தாதான் நீங்க அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? சமாதின்னு சொல்லக்கூடிய தான்ல நிக்கிற சமாதிஸ்தனா ஸ்தித பிரஜ்ஞனா ஆக முடியும். அந்த சமாதி தான் பாத்தீங்கன்னா யோக்கியதா. ஆத்ம ஞான நிஷ்டை அடையிறதுக்கு யோக்கியதா, தகுதி. அதில் அடையிறதுக்கு எது சாதனம் அப்படின்னா தாதர்த்தியேன கர்மயோக அனுஷ்டான. அந்த யோக்கியத்தையா இருக்கக்கூடிய சமத்துவத்தை அடையிறதுக்காக, தாதர்த்தியம்னா அதை அடையிறதுக்காக கர்மயோக அனுஷ்டானம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிகிருத்தேன அனாத்மஜ்ஞேன கர்த்தவ்யம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கர்மத்துக்கு அதிகாரியா இருக்கோமோ அவங்கெல்லாம் அந்த சமத்துவத்தை அடையிறதுக்காக கர்மயோகத்தை அவசியம் பண்ணியே ஆகணும். அப்ப யாரெல்லாம் மோட்ச மார்க்கத்துல இருக்கோமோ கண்டிப்பா அது பண்ணிதான் ஆகணும். அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாமா சுவாமி? சாய்ஸ்ல விட்டுறலாமா?
சாய்ஸ்ல எல்லாம் விட முடியாது. சாய்ஸ்ல விட்டீங்க அப்படின்னா ஞான நிஷ்டையும் என்ன ஆயிடும், சாய்ஸ்ல போயிடும், மார்க் கிடைக்காம போயிடும், அங்கேயே நிக்க வேண்டியதுதான். சப்தம் தெரிஞ்சிடும், நமக்கு சப்தம் தெரியும், அர்த்தம் தெரியும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்வாத்ம பாவனையும் சித்திக்காது கர்மயோகம் பண்ணலனா. அதே நேரத்துல வந்து தான்ல நிக்கிற அந்த சர்வம் பிரம்மமயமா இருக்கிற தாம் பிரம்மமா இருக்க அப்படின்ற ஸ்திதியும் வந்து பாத்தீங்கன்னா உண்டாக. சப்தத்தை பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் ஜீவனம் ஃபுல்லா. சப்தம் பேசுறதுக்கு என்ன காசா பணமா சொல்லுங்க. தான்ல நிக்கிறது முடியுமா? மோட்சத்துக்கான சாதனம் அதுதான், அது முடியாம போயிடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆச்சாரியர் 2ஆ விபாகம் பண்ணி கொடுத்துருக்காரு. கொடுத்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. இதே விஷயத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. 17வது ஸ்லோகத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா சொல்ற பேஜ் நம்பர் 46ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஏவம் ஸ்திதே, இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஏவம் ஸ்திதே, இந்த விதமான நிலை இருக்கின்ற நிலையில், இந்த விதமா இப்ப சொல்லியாச்சு கர்மம் பண்ணணும். 4வது ஸ்லோகத்துல இருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் அவசியம் கர்மம் பண்ணணும் சொல்லியாச்சு. கர்மம், அதுக்கப்புறம் கர்ம யோகம் 9ல இருந்து 16 வரைக்கும் கர்ம யோகம். நல்லா புரிஞ்சுக்கணும், மொத்த பகவத்கீதையில இவ்வளவுதான். கர்மம் கர்மயோகம், இதுக்கு என்ன பேரு? பிரவருத்தி மார்க்கம். அதுக்கப்புறம் நிவர்த்தியில எது வந்துருது? ஞானம் ஞான நிஷ்டை, இது நிவர்த்தி மார்க்கம். அப்ப கண்டிப்பா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த விதமான நிலையில், ஏவம் ஸ்திதேன்றதுக்கு அர்த்தம் இவ்விதமா இருக்கின்ற நிலையில், கிம் ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் சர்வேன அனுவர்த்தனீயம் ஆகோஸ்வித் பூர்வோக்த கர்மயோக அனுஷ்டான உபாய பிராப்யாம் அனாத்மவிதா ஞானயோகேன ஏவ நிஷ்டாம் ஆத்மவித்பிஹி சாங்கியைஹி அனுஷ்டேயாம் அப்ராப்தேன ஏவ இதி ஏவம் அர்த்தம் அர்ஜுனஸ்ய பிரஷ்னம் ஆசங்கிய. உடனே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன இன்னைக்கு வந்து சொன்ன மாத்திரத்துல சங்கரர் வந்து இது மாதிரி சொன்ன மாத்திரத்துல எல்லாத்துக்கும் கேள்வி வருது, நிறைய பேர் கேள்வி வரும். அர்ஜுனனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா கேள்வி வந்துச்சு. இந்த ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் போன ஸ்லோகத்துல சொல்லியிருக்கமே, இந்த விதமா அந்த சைக்கிள் போயிட்டே இருக்கு. இந்த சைக்கிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வேன அனுவர்த்தனீயம், இத வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சக்கரத்தை வந்து ஃபாலோ பண்ணணுமா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா பூர்வோக்த கர்மயோக அனுஷ்டான உபாய பிராப்தியாம். முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகத்தினால அடையக்கூடிய சமநிலை, அந்த சமநிலையை நான் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்க, ஆத்மவிதா ஞான யோகேனயவ ஆத்ம ஞானிகள் ஆகிறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, கர்மம் கர்மயோகம், கர்மயோகம் பண்றது மூலமா சமத்துவ புத்தி கிடைக்குது. சமத்துவ புத்தி கிடைச்சதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி கார்டே ஞான யோகத்துக்கு சொல்லியிருக்கு. சமம் தமம் உப்பரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், இதை அடைஞ்சவனுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ஞான யோகத்துல என்ட்ரி. அந்த ஞான யோகத்தை வச்சுக்கிட்டு நல்லா சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நிஷ்டைய பிராப்தி பண்றதுக்காக அவன் என்ன பண்றான், ஆத்ம தியானத்துல தான் நிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த நிஷ்டாம் ஆத்மவித்பிஹி சாங்கியைஹி அனுஷ்டேயம், அந்த சாங்கியர்கள்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞானிகளால் எந்த இந்த ஆத்ம நிஷ்டையானது பிராப்தி செய்யப்படுதோ அனுஷ்டிக்கப்படுதோ அதை அடையாத அப்பிராப்தேன ஏவ, யாரு வந்து பாத்தீங்கன்னா அதை அடையலையோ, யாரு இப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தான்ல நிக்கிறதுக்கான யோக்கியதா இல்லை. எங்கேயோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மலைக்குகையிலையோ இல்ல வந்து இமயமலையிலையோ எங்கேயோ குகையில வந்து ஒருத்தர் கண்ண மூடி உட்கார்ந்து எந்த இம்பல்ஸும் ரைஸ் ஆகாம இந்த சொசைட்டியை பத்தி எதுவும் இல்லாம நித்தியமா அப்படியே உட்கார்ந்துருக்க. அது மாதிரி உட்கார்றதுக்கான சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இல்லை. அந்த சாமர்த்தியத்தை இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணணுமா, ரெண்டு அர்த்தம். ஒண்ணு, இந்த உலகத்துல இருக்கிற ஜீவர்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணணுமா இந்த கர்மயோகத்தை, இந்த சக்கரத்தை, அல்லது வந்து பாத்தீங்கன்னா யாரு ஞான யோக நிஷ்டையை அடையணும்னு நினைக்கிறானோ அவன் இந்த கர்மயோகத்தை பண்ணணுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி கேள்வி வருது. ஏவம் அர்த்தம் அர்ஜுனஸ்ய பிரஷ்னம் ஆசங்கிய, இந்த விதமா கேள்வி உண்டாகிற நிலையில அர்ஜுனனுக்கு உண்டாச்சு. அந்த கேள்வியை போக்குறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் பதில் சொல்லணுமே. ஆசங்கா வந்துச்சு அப்படின்னு, ஆசங்கானா ஆக்ஷேபம், சந்தேகம் வந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது ஆச்சாரியரோட வேலை. அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா
கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, ஸ்வயம் ஏவவா சாஸ்திரார்த்தஸ்ய விவேக பிரதிபத்தி அர்த்தம். சுயமா பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், இவனுக்கு இது மாதிரி கேள்வி வரும், யாரு கர்மயோகத்தை பண்ணணும், யாரு கர்மயோகத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டகரி வரும்போது அதை நிச்சயம் பண்ணி இதுதான் இவங்க தான் கர்மயோகத்தை பண்ணணும்னு ஸ்வயம் ஏவ தானே பாத்தீங்கன்னா சாஸ்திரார்த்தஸ்ய, சாஸ்திரத்தோட விசாரம், சாஸ்திரார்த்தம்ன்றதுக்கு அர்த்தம் இப்ப நம்ம பண்றது விசாரம். நீங்க ஸ்லோகமா படிச்சீங்கன்னா அந்த விசாரம் வராது, எதுக்கெல்லாம் வராது. அது பாட்டுக்கு ஸ்லோக அர்த்தம் மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுல இருக்க டீட்டெயில் என்ன, இதை எவ்வாறு பண்ணணும், என்ன பண்ணணும், கேள்வி கேட்டு பதில் சொல்ற பாத்தீங்களா, இதுக்கு பேர் சாஸ்திரார்த்தம்னு பேர். அந்த சாஸ்திரம் விசாரத்தோட பாத்தீங்கன்னா விவேக பிரதிபத்தி அர்த்தம். அந்த விவேகத்தை நமக்கு பாத்தீங்கன்னா நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவங்க தான் கர்மயோகம் பண்ணணும், இவங்க கர்மயோகம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்துல எல்லாம் டீட்டெயிலா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக என்ன பண்றார் ஆச்சாரியர் சொல்றார். ஒரு பிருகதாரண்ய உபனிஷத்தோட கொட்டேஷன் சங்கரர் சொல்றார், ஏதம் வை தம் ஆத்மானம் விதித்வா, ஏதம் வை தம் ஆத்மானம் விதித்வா, யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை அறிந்தார்களோ. ஆத்மாவை அறியறதுனா என்ன சுவாமி, பதார்த்தமா அறியறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிரவணத்துக்கு லட்சணம் சொல்லும் போதே சொல்றோம், பதஜன்ய ஞானம் சிரவணம், வேற எதுவும் இல்லை. இப்ப சிரவணம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் ஒரு லட்சணம் எடுத்துங்க. இப்ப நான் சொல்ல 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 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் தெரியும், இவ்வளவுதான். சிரவணத்தோட மீனிங் பாத்தீங்கன்னா பதஜன்ய ஞானம். நல்லா கீதையோட ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டே போறது, இதுக்கு பேரு சிரவணம்னு பேரு. மனநம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா யுக்தி சகித பதஜன்ய ஞானம் மனநம். யுக்தியோட சேர்ந்து நிறைய லாஜிக்கு. என்ன லாஜிக்கு, நான் பார்க்கிறேன், இது திருஷ்யம், பார்க்கப்படுவது நான் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஜிக்கை யூஸ் பண்ணி இந்த ஜெகத்து இப்ப தெரியுது, சொப்பனத்துல தெரியாம போச்சு, தூக்கத்துல தெரியாம போச்சு, இந்த தேகம் ஜாகிரதத்துல இருக்கு, சொப்பனத்துல இல்ல, டீப் ஸ்லீப்ல இல்ல. அப்ப இந்த தேகமும் பொய்யா இருக்கு, போறது, இந்த ஜெகத்தும் போறதா இருக்கு. அப்ப போறது நித்தியமா இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எது பார்க்கப்படுறதா இருக்கோ அது வேற, பார்ப்பவன் வேற. இந்த லேப்டாப் நான் பார்க்கிறேன், இந்த மானிட்டர் நான் பார்க்கிறேன், இந்த மானிட்டர் நான் இல்லை. புஸ்தகத்தை பார்க்கிறேன், புஸ்தகம் நான் இல்லை. அப்ப நான் யாரு அப்படின்னா பார்ப்பவன். அதே மாதிரி இந்த தேகத்தை நான் பார்க்கிறேன், மனசை பார்க்கிறேன், இந்திரியங்களை பார்க்கிறேன், புத்தியை பார்க்கிறேன், பார்க்கப்படுவது எல்லாம் நான் இல்லை, நான் திரஷ்டா அப்படின்னு லாஜிக்கை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தன்னையும் தனக்கு வேறானதையும் பிரிக்கிறது. இத பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொன்ன வச்சனங்களை வச்சுக்கிட்டு பிரிச்சு பாக்குறது, இது மனநம்னு பேர். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெதுவா 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 மனநம் நல்லா ஷார்ப் ஆகுதுன்னு வச்சுங்க. உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எதை எடுத்தாலும் விவேகம் பண்ணி பார்ப்பீங்க. இப்ப பண்ண முடியுமா அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு தூண்டுறேன். அந்த விவேகம் எப்படி பண்றதுன்றத நான் திரும்ப 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 இந்த கீதாச்சாரியாரும் சங்கரரும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், திரும்ப திரும்ப உங்களுக்கு எப்படி பார்க்கணும், விஷன் எப்படி இருக்கணும். என்ன விஷன், ஒன்னே ஒண்ணுதான், ஆத்ம அனாத்ம விவேகம். எது பார்க்கப்படுறதா இருக்கோ அது எல்லாம் அனாத்மா. திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத். திருகேவ ஆத்மா விவேகினக, பார்ப்பவன் மட்டும்தான் ஆத்மா விவேகிக்கு. இதை நல்லா உண்டு பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆகுனா, இது பொய், இது நான் எது பார்க்கப்படுதோ அது பொய், போறது அப்படின்னு 3 காலத்திலையும் போகாம இருக்கிறவன் நான் மாத்திரம் சத்தியம் அப்படின்னு மெதுவா 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 உங்களுக்குள்ள விவேகம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. மனநம் பண்ண 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 விசாரம் பண்ணி பண்ணி தீவிரமா ஆகும் போது உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த அனாத்ம விஷயங்கள்ல எல்லாத்திலையும் ஒரு வைராக்கியம் வர ஆரம்பிச்சு. அந்த வைராக்கியத்தை தான் இங்க ஆச்சாரியார் பிருகதாரண்ய உபனிஷத்துல இருக்கிற மந்திரத்தை சொல்றார். தம் ஏத்தம் வை தம் ஆத்மானம் விதித்வா, குருநாதர் மூலமா நல்லா இந்த ஆத்மாவை, ஏத்தம் வை தம் ஆத்மானம், இந்த ஆத்மாவை குருநாதர் மூலமா கேட்டு நல்லா விதித்வான்னு அர்த்தம். நேத்தி இது அனாத்மா, இது அனாத்மா, இது அனாத்மா, இது பார்க்கப்படுறது, இது பார்க்கப்படுறது, இது நான் இல்லை, இது திருஷ்யம், இது நான் இல்லை, இது திருஷ்யம் அப்படின்னு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நேத்தி பண்ணிக்கிட்டே போறான்னு வச்சுங்க. மனநத்துல எண்டுல என்ன கிடைச்சிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மா மட்டும் கிடைச்சிரும். அந்த ஆத்மாவை அறிந்து விதித்வா, அறிந்த பிறகு என்ன நடக்கும், நிவர்த்த மித்யா ஞானாக, ரொம்ப அற்புதமான வார்த்தை.
அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் தோற்ற மாத்திரம். மித்தியான என்னது? காணல் ஜலம், வெறும் பொய்யா தெரியுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் மூலமா கேட்டு நல்லா உட்கார்ந்து நேர்த்தி பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் பொய் தான், சொப்பனத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நிவிர்த்த மித்தியா ஞானாக, மித்தியா ஞானம் நிவிர்த்தியானவர்கள். எது மித்தியா ஞானம்? நான் தேகம் நினைக்கிறதே மித்தியா ஞானம், இந்த ஜெகத் இருக்குன்னு நினைக்கிறது மித்தியா ஞானம், இது சத்தியம்னு நினைக்கிறோம் இது மித்தியா ஞானம். காணல்ல ஜலத்தை பார்த்தீங்கன்னா மித்தியா ஞானம், கைத்துல பாம்பை பார்த்தா மித்தியா ஞானம், பொய்யறிவு. அதத்ரூப பிரதிஷ்டம் இருக்கா, விபரியம் அப்படின்னு யோக சூத்திரத்துல பார்த்திருக்கோம். அதேதான் அந்த மித்தியா ஞானம் எப்ப நீங்கும்? டார்ச் அடிச்சோன்னு என்ன ஆயிடுது? கைத்துல தெரிஞ்ச பாம்பு ஓடி போச்சு. அது மாதிரி இந்த ஞானம் வந்தோன்னு இந்த ஞானம் என்ன பண்ணுது? டார்ச் மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த தேகம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இதை பிரிச்சு 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 எனக்கு சொல்லி கொடுத்து இது பொய் இது பொய் இது பொய்ன்னு சொல்லி கொடுத்து இதுல இருக்கக்கூடிய ஆத்ம புத்தி நான் அப்படின்னு இந்த தேகத்துல இருந்த புத்திய நிவர்த்தி பண்ற. அப்படி நிவர்த்தி ஆனவர்கள் யார்? என்னன்னா சந்தக. அப்படி நிவர்த்தி ஆனவர்களாக இருந்து கொண்டு சாதுக்கள் பெரியவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிராமணான முமுட்சுக்கள், முன்னாடி இருந்த முமுட்சுக்கள் என்ன பண்ணாங்க? மித்யா ஞானவத்பிகி அவசியம் கர்த்தேவியபியக. யாரெல்லாம் மித்யா ஞானம் இருக்கிறவங்களா இந்த உலகத்துல இருக்காங்களோ, பொய்யறிவோட இருக்காங்களோ 98%, 99% அவங்க தான். அப்போ அந்த மித்யா ஞானத்தோட இருக்கிறவங்களுக்கு அவசியம் செய்ய வேண்டியதா இருக்கிறது என்னது? புத்திரைஷனாதிப்யோ. நம்ம எல்லாரும் எங்க மாட்டிட்டு இருக்கோம்? 3 ஆசைகள். புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா. கல்யாணம் எதுக்காக பண்றோம்? புத்திரனுக்காக. ஏன் புத்திரன் வேணும்? சாகாதவனா இருக்கணும்னு ஆசை. என் புத்திர ரூபத்துல நான் என்ன பாக்குறேன், அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பேர ரூபத்துல நான் என்ன பார்ப்பேன், நான் ஜீவிச்சுக்கிட்டே இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மனைவிய கல்யாணம் பண்றான், காமத்துக்காக இல்லை. காமம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம். அதுக்கப்புறம் வந்து புத்திரன் தான் பிரதானம், பேரன் தான் பிரதானம். அப்ப புள்ளைக்கு மேல ஆசை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வித்தேஷனா, தனத்து மேல ஆசை. அதுக்கப்புறம் லோகேஷனா, உலகத்து மேல ஆசை. இந்த 3 ஆசைகளையும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் என்னது? நம்ம அவசியம் நம்ம எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அஞ்ஞானிகளா இருக்கிறவங்க எல்லாரும், அந்த அஞ்ஞானிகளா இருக்கக்கூடியவங்க பண்ணக்கூடிய இந்த 3 ஆசைகளையும் இந்த மித்யா ஞானம் நிவர்த்தியானவங்க இருக்காங்களே, இதெல்லாத்தையும் சொப்பன மாதிரி பாக்குறவங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏஷனைகளை எல்லாத்தையும் யுத்தாயன்றதுக்கு அர்த்தம் உதறி தள்ளிட்டு, ஒன்னும் இல்லைங்க, எல்லாம் நிஸ்ஸாரம், ஒன்னும் இல்லை. சொப்பன ஜெகத்து என்னது? சொப்பன மாதிரி. என்ன நடந்தா என்ன? ஒன்னும் இல்லை. இருக்கிறது யாரு? பார்க்கிறவன் நான் மட்டும் சத்தியம். இந்த உலகம் எல்லாம் போய் நானோ டெக்னாலஜி வரட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எது வேணா வரட்டும், கார் பறக்க ஆரம்பிச்சிருந்தோம் கொஞ்ச நாள்ல, ஊர் ஃபுல்லா காரா பறக்கும், எல்லாம் நடக்கும், எது வேணாலும் நடக்கும். ஆகாசம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும், கீழே இருக்கிறது மேலே போயிடும். இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க, கீழே இருக்க பிளேட்லாம் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. கேரளாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வெறும் ஐஸ் பீக்கா இருக்குமா, எல்லாம் நடக்கும். மாயையில வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து ஒரு பக்கம் அப்படியே பிரிஞ்சு வந்து இந்த பக்கம் ஒன்றா ஆயிரப்போகுது, கண்டங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்க போகுது, எது வேணாலும் நடக்கும். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற எங்கேயாவது போய் குடியேறதுக்காக வேற எதையாவது போய் ட்ரை பண்ணி எங்கேயாவது போய் குடியேறிடுவோம். எலன் மஸ்க் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, ஸ்பேஸ் எக்ஸ் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுவோம். இது விட்டு போயிடும், கை விட்டு போயிடும், வேற ஒரு பூமிக்கு போயிடலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனா எல்லாம் எங்க அப்படின்னா எப்போ நடக்குது சாமி அப்படின்னா ஜாக்கிரதத்துல வேக்கப் ஆனதுக்கு பிறகு தானே நடக்குது. தூக்கத்துல போனதுக்கு அப்புறம் இது இருந்துச்சா அப்படின்னா இல்லை, சொப்பனத்துல இருந்துச்சுன்னா இல்லை. அப்ப இது எல்லாம் பொய், இந்த தேகமே இல்லை. என்னுடைய சொந்த பந்தம் எங்க போனா அங்க சொப்பனத்துல ஒண்ணும் இல்லை, அங்க இருக்கிற சொந்த பந்தம் இங்க வரல, இங்க இருக்கிறவங்க அங்க போகல, தூக்கத்துக்கு போனா எதுவுமே இல்லாம போயிடுது அப்படின்னு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நான் மட்டும்தான் பார்ப்பவன் ஒருத்தன்தான் சத்தியம் அப்படின்னு மற்ற எல்லாத்துல இருக்கக்கூடிய ஆசைகளையும் பந்த பாசங்களையும் என்ன பண்றாங்க? வியுத்தாய அப்படின்னா உதறி தள்ளி விட்டு, உதறி தள்ளிட்டு என்ன பண்றாங்க? அத பிக்ஷாச்சரியம். அவங்க என்ன பண்றாங்க? பிக்ஷாச்சரியம் சரந்தி மந்திரம் இருக்கு, பிக்ஷை எடுத்து திரிகிறார்கள். இதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த பெரியவங்க, சதாசிவ பிரம்மேந்திர மாதிரி, ரமண மகரிஷி மாதிரி நிறைய ரிஷிகள் என்ன பண்ணிருக்காங்க? இந்த விதமா எல்லாத்தையும் விட்டுட்டு ஷரீரஸ்திதி மாத்திர பிரயுக்தம் சரந்தி, ரொம்ப முக்கியமானது.
அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்காப்பா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, பசிச்சா சாப்பிடு, வியர்த்தா குழி, தூக்கம் வந்தா தூங்கு, காணா பீனா சோனா. நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க ஆத்மாராம், வேற எதுவும் இல்லை. சாதுக்கள்கிட்ட சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாராம், உள்ளுக்குள்ளாரையே ரமணம். நல்லா ஆனந்தமா இருந்துக்கிட்டு டீ டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தாகம் எடுத்துச்சுன்னா டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, இல்லை வந்து தண்ணியை குடிக்கிறது, தூக்கம் வந்தா தூங்குறது, வியர்த்தா குளிக்கிறது, ஆனந்தமா இருந்துட்டு இருக்கு. இந்த உலகத்துல கர்த்தவியம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு இந்த தேகம் நிக்கிறதுக்கு என்ன உண்டோ, அதுவும் பிராரப்தத்துல இருக்கிறது என்ன இருக்கோ அதை மட்டும் சேவனம் பண்ணிக்கிட்டு அதுல மட்டும் ஈடுபட்டவர்களாக எதையும் அடையறதுக்காக எந்த கருமத்தையும் அவங்க செய்வதில்லை. ந தேஷாம் ஆத்மஞான நிஷ்டா வதிரேகேன. நல்லா இந்த பாஷ்யம்லாம் ரொம்ப இந்த புரிஞ்சா போதும் வேதாந்தம்லாம் இங்க இல்லை. யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேஷாம் ஆத்மஞான நிஷ்டா வதிரேகேன, அவங்களுக்கு என்னப்பா வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா நிவிருத்தி மார்க்கத்தை சொல்றாரு. கர்மத்துல இருக்கிறவன் கர்ம யோகத்தை பண்ணணும்னு போன இதுல சொல்லியாச்சு. இப்ப சொல்றாரு எவனுக்கு இந்த விதமா ஆத்ம ஞானம் இருக்கோ அவன் என்ன பண்ணணும், ஆத்ம ஞான நிஷ்டா வதிரேகேன, ஆத்ம ஞான நிஷ்டைக்கு வேறாக, வதிரேகம்னா வேறாக, ஆத்ம ஞான நிஷ்டைக்கு வேறா வந்து பாத்தீங்கன்னா அந்நியத்து காரியம் ந அஸ்தி, அவனுக்கு செய்ய வேண்டியதுன்னு இந்த உலகத்துல ஒரு காரியமும் இல்லை. இப்ப உங்களுக்கு எனக்கு காரியம் இருக்கா? ஆமா சுவாமி, என்ன காரியம் இருக்கு? நமக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தரிசனம் இன்னும் உண்டாகல. இப்பதான் சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்னன்னு கேட்டீங்கன்னா நித்தியம் யஜ்யத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் யஜ்யத்தை பண்றோம்? சமத்துவம் வரணும். அப்ப சமத்துவத்தை அடையிற வரைக்கும் நம்ம கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சமத்துவம் வந்துடுச்சு அப்படின்னா மெதுவா 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 இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா படித்தமாக ஆரம்பிச்சோம். நேத்தி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, சித்த சுத்தி உண்டாயிரும். நேத்தி பண்ண ஆரம்பிக்கிறது சாமர்த்தியம் வந்துடும். மெதுவா மெதுவா உள்ள பார்க்க ஆரம்பிப்பீங்க. வெளியில இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு மெதுவா ஒரு இல்யூஷன் மாதிரி ஒரு சத்தியம் இல்லாம தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, குவைட்டா உட்கார்றது உள்ளுக்குள்ளார உங்களுக்கு ஸ்திதி உண்டாக ஆரம்பிக்கும். அப்ப அது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், கர்மயோகத்தை பண்ணிட்டு இருக்கோம். சேர்ந்து 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 சிரவணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கூட வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை யஜ்யமா பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதே நேரத்துல நீங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ணிக்கிட்டே போய் இந்த நான் அப்படின்னு ஒரு ஃபிளாஷ் உண்டாயிடுச்சு, உள்ள இருக்கிற நான் சுத்த நான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் என்னன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு கனவுல இருந்து வேக்கப்பான மாதிரி மொத்தமும் பொய்ன்னு தெரிஞ்சு போனதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வெறுமனே உட்கார்ற ஸ்திதியானது சம்பவிக்க ஆரம்பிச்சு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானத்தை நிஷ்டையா மாத்திக்கிறதுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்நியத்து காரியம் ந அஸ்தி, அவங்களுக்கு செய்ய வேண்டியது வேற எந்த காரியமும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா கர்மயோகம் எதுக்காக? கர்மயோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்த சுத்தி அடைஞ்சு சமத்துவத்தை அடையிறதுக்கு மட்டும்தான். அதுக்கு அதோட பர்பஸ் முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அவன் கர்மத்தை பண்ண மாட்டான். நான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதுலயே நிற்பான். நேற்று வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்துல ஒரு அம்மா, எனக்கு தெரிஞ்ச அம்மா இருக்காங்க, நல்ல சாதனை, அற்புதமான சாதனை, நல்ல அம்மா, தனியா நிக்கிறாங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கெல்லாம் நான் நிறைய சொல்றதுதான், ஒரு ஸ்திரீன்னு நினைக்காது. ஸ்திரீ வந்து பாத்தீங்க அப்படின்னா தனிச்சு நின்று சாதனை பண்றதுல அவ்வளவு தீவிரமா சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கும். அந்த அம்மா நேற்று கேட்டாங்க, ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கும்போது, அவர் வீட்டுல இருக்கும்போது ஒரு மரண அனுபவம் உண்டாச்சு. மரண அனுபவம் உண்டானதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிளம்பி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா திருவண்ணாமலைக்கு வந்து பாதாளலிங்கத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அந்த அம்மாவோட கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் ஒரு கிளிம்ஸ் உண்டான மாத்திரத்துல அவருக்கு வந்து தன்னை வந்து பாத்தீங்கன்னா செத்து போன சரீரமா தன்னை பார்த்தார். அந்த சமயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சகஜ சமாதி அங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸ் உண்டானோன்னு அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணுமா, எப்போ அப்படின்னு அவங்களுக்கு கேள்வி. இப்ப என்னக்கு சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு கிளிம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஞானம்னு பேர். நான் அப்படின்னு இந்த நான் வந்து இந்த சரீரத்துல இருந்து ஒரு க்ஷணம், ஒரே ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி விலகி நான் அப்படின்னு வெறும் சரீரம் இல்லாத ஒரு அனுபவம் நான் அப்படின்னு ஒரு உண்டான மாத்திரத்துல அதுக்கு பேரு ஞானம்னு பேர். அதுக்கு பேர் தான் ஞானம். இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோமே சுவாமி அப்படின்னா இதெல்லாம் அந்த ஒரு கிளிம்ஸ் உண்டாகிறதுக்காக. நேத்தி பண்ணிக்கிட்டே போறோம் அப்படின்னா ஒரு டைம்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா டும், எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மின்னல் கீற்று வந்து
அந்த கைத்துல தெரிஞ்ச பாம்பை வந்து பாத்தீங்கன்னா போக்கிடுதோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் உண்டாகும். உண்டான நான் வேற, இந்த தேகம் வேறன்னு இதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அதான் இங்க சொல்றேன். அது மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு 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 இது உண்டாச்சு அப்படின்னா, ஞானம் உண்டாச்சு அப்படின்னா, அவர் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பொய்யா போயிடுது எல்லாம். இது எல்லாம் பொய்யா போயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்னா ஆச்சரியர் சொல்றார், தெளிவா சொல்றார், அந்த ஞானம் வந்தவங்க அதை நிஷ்டையா ஆக்கிக்கிறதுக்காகத்தான் செய்ய வேண்டும். அப்ப ரமண பகவான் என்ன பண்ணார், நேரம் வந்து பாத்தீங்கன்னா பாதாள லிங்கத்திலேயே இதுலயே 22 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துக்க. எதுக்கு சுவாமி இவ்வளவு வருஷங்கள் அப்படின்னா, அந்த நான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதுக்கு பேர் என்ன பேருனா 24 மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிலையில தானா நிக்கிறதுக்கு பேர் தான் ஞான நிஷ்டைன்னு பேர். அந்த நிஷ்டையை சம்பாதிச்சதுக்கு பிறகு அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சகஜ சமாதின்னு பேர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 17:5:17 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. தத் புத்தய ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயணாக. ஒரே லட்சியம் தான்ல நிக்கிறது தவிர்த்துட்டு, இவங்களுக்கு அதுக்கான கருமத்தை தவிர்த்துட்டு இந்த உலகத்துல ஒரு கருமா வந்து பாத்தீங்கன்னா செய்யத்தக்கதில்லை அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லியாச்சு. இது பிருகதாரண்யத்துல இருக்கிறது. மந்திரத்தோடு சேர்ந்து இவர் சொந்த பதங்களையும் போட்டு எழுதியிருக்கார் ஆச்சாரியார். இது ஏவம் ஸ்ருத்தி அர்த்தம். இந்த விதமா ஸ்ருதியோட வேதத்தோட அர்த்தம் இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா இஹ கீதா சாஸ்திரே பிரதிபிபாத இஷிதம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கீதா சாஸ்திரத்துல நல்ல முறையில எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆவிஷ்குர்வன் ஆக பகவான் நல்லா பார்த்து பகவான் என்ன பண்ண போறார், இந்த இடத்துல சொல்ல போறார், ஞானிய பத்தி சொல்ல போறார். அப்ப முதல் நல்லா தெரிஞ்ச பிரிச்சு சொல்லியிருக்கோம். 4-8 வரைக்கும் கர்மத்தை பண்ணியே ஆகணும். 9-16 வரைக்கும் யஜ்யமா பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டனை பத்தி பேச போற. கர்ம யோகம் பார்த்தாச்சு, ஞானம் ஞான நிஷ்டையை பத்தி பார்க்கணும். அதுக்காக 17வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். வாங்க, 2 விபாகம். யார் எதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது, ஆத்மாவை அறிந்தவன் என்ன பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு கர்மயோகம் இல்லை. ஆத்மாவை அறியாதவங்களுக்குத்தான் கர்மயோகம். நல்லா ஸ்திரப்படுத்திங்க. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட இந்த விஷயத்துல என்ன பண்ணிருக்காங்க, தடுமாற்றம் இருந்திருக்கு. கர்மயோகம் பண்றேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. தன்னை ஞானின்னு நினைச்சுக்கிட்டு, ஞானிக்கு கர்மயோகம் சித்திக்காதுன்றதுதான் இங்க ஆச்சாரியார் சொல்ல வர்றது. அவனுக்கு செய்ய வேண்டியது இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம கர்மம் ஏதாவது பண்றோம், யஜ்யமா பண்றோம் அப்படின்னா என் மனசு சமநிலை வர வரைக்கும் தான். பக்கத்துல எப்பவுமே ஒரு ஸ்லோகம் இது பண்ணிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா 6:3 பகவத்கீதையில 6வது ஸ்லோகம் 6வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம் எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆருருக்ஷேர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே ஆரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதே. அற்புதமான ஸ்லோகம். உங்களுக்கு வந்து லைட்டு, அதான் டார்ச் லைட் மாதிரி. அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகத்துல ஏறணும். யோகம் இது சமத்துவம். சமத்துவம் யோக உச்சியதே. யோகம்னா சமத்துவம். அந்த சமத்துவத்தை அடையணும்னு யாராவது நினைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எதுப்பா சாதனம்? கர்மம் தான் சாதனம். நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்மத்தை யஜ்யமா பண்ணினா தான் நீங்க சமத்துவத்தை அடைய முடியும். சமத்துவத்தை அடைஞ்சிட்டேன் சுவாமி அப்படின்னா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது. குரங்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண தெரியுங்களா, என்கிட்ட டெய்லி குட்டி குரங்கெல்லாம் இருக்கு. டாய் போடா அப்படின்னு விரட்டினேன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணும், அந்த உச்சி கிளையில போய் அப்படி குளிக்கும். அந்த கிளையை பிடிச்சி நல்லா உளிக்கிட்டு காட்டு, என் முகத்தை காட்டு. அது மாதிரி நீங்க சமத்துவத்தை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே அந்த சமத்துவத்திலேயே மனசு அப்படியே கண்டினியூ பண்ணணும். கர்மம் ஏதாவது பண்ணினீங்கன்னா என்ன ஆகும், திரும்ப விக்ஷேபத்தை அடையும். அப்ப சமத்துவத்தை அடையிற வரைக்கும் தான் கர்மத்தை யஜ்யமா பண்ணணும். சமத்துவத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டுறணும். அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு வந்து பேசாம அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு காலையில இப்போ எனக்கு வந்து தோணுச்சு, என்ன தோணுச்சுன்னா என்னவோ பண்ணிட்டு இருக்கேன், தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கேன், பாடம் படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன், பேசாம கண்ணு பேசாம ஆனந்தமா இருக்கு, இப்படியே இருந்துடலாம். மர்த்தடியில் இந்த காலை நேரத்தெல்லாம் நான் தியாகம் பண்றேன், வெளில போய் உட்காந்துடலாம். இப்ப நான் பண்ணவே கூடாது. இப்ப என்னோட மனநிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம் நல்லாவே இருக்கு எனக்கு. நான் என்ன பண்ணணும், பேசாம ஓரமா ஒதுங்கி நிக்கணும். உலகம் எப்படி வேணா போட்டோம் அப்படின்னு ஒரு கௌப்பீனத்தை கட்டு ஓரமா ஒதுங்கி நிக்கணும்.
இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா வலுக்கட்டாயமா இன்னைக்கு பயம் வந்துச்சு எனக்கு, இப்படியே போய் எங்கேயாவது மாட்டிப்போமோ. ஏன்னு கேட்டீங்கன்னா சமத்துவத்தை நல்லா கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை நிஷ்டையா மாத்திக்கணும் மொழியே. அதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், விவகாரம் சின்ன சின்ன விவகாரங்கள் இருக்கு, சுவாத்தியாயத்திலேயும் சில விவகாரங்கள் இருக்கு. இந்த விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அந்த சமத்துவத்தை ஏதாவது குறைச்சிருமோ அப்படின்னு எனக்கு பயம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாட்டி அந்த சமத்துவத்தை கிடைச்சதுன்னா மந்திரம் சொல்லுது என்னன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாத. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா அந்த சமத்துவத்தை அப்படியே மெதுவா நிஷ்டையா பரிணமிக்க வைக்கணும். அப்போ சொல்லுது ஆரூடசிய தஸ்யைவ சமக்காரணம் உச்சது. ஆரூடன் அப்படின்னு அர்த்தம், அந்த யோகத்துல ஏறினவனா இருக்கான் அப்படின்னா, அந்த சமத்துவத்தை பிராப்தி பண்ணிட்டான் அப்படின்னா கருமத்தை எல்லாத்தையும் விட்டு அப்படின்னு சொல்லு. விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஆத்ம ஞான நிஷ்டைக்கு மட்டும் கண்ண மூடி உட்கார்ந்து அந்த 6வது சாப்டர்ல சொல்ல போற தியானத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கணும், சர்வ கர்மத்தையும் விட்டுறணும் அப்படின்னு சொல்லு. 6:3 சொல்லியிருக்கு. அப்ப இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அதை தான் சொல்லி முடிக்கிறார். அப்போ நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும், கர்மியா இருக்கிறவன் கர்மயோகத்தை தான் பண்ணணும். கர்மயோகத்தை பண்ணினவன் சமத்துவத்தை அடைஞ்சிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஆத்ம ஞானத்திலேயே தொடர்ந்து நிஷ்டையை அடையறதுக்காக டிராவல் பண்ணணும். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். மனனத்தோட எண்டுல வந்து பாத்தீங்கன்னா தான் அப்படின்ற ஆத்மா வந்து உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ்ல கிடைச்சிருச்சு அப்படின்னா தொடர்ந்து அதை தக்க வச்சுக்கிறதுக்காக அதுல நிக்கிறதுக்கான முயற்சி செய்ய வேண்டும். அதான் ஆத்ம ஞான நிஷ்டா. 18வது சாப்டர்லயும் சொல்ல போறோம், 6வது சாப்டர்லயும் சொல்ல போறோம். இங்க வந்துருங்க. இன்னைக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா 17வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். ஆத்ம ஞானி எப்படி இருக்கணும்? நமக்குலாம் நிறைய இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சைனா மேக் ஞானிகள் நிறைய பேர் இருக்கும். மூலம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் டூப்ளிகேட், உடனே இன்ஜெக்ஷன் மோல்டிங் மாதிரி டக்கு டக்குன்னு போட்டுருவான். இங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏன்னு ஒண்ணு போட்டுருவான். நம்ம இதுல மும்பைல வந்து பாத்தீங்கன்னா உல்லாஸ் நகர் அசோசியேஷன் ஒண்ணு இருக்கு. என்னது? உல்லாஸ் நகர் அசோசியேஷன், USA, உல்லாஸ் நகர் அசோசியேஷன், USA. சிந்தி அசோசியேஷன். நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேட் இன் யூஎஸ்ஏன்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா நம்ம நினைச்சுப்போம் இது வந்து யூஎஸ்ல இல்லப்பா, உல்லாசலக சிந்தி அசோசியேஷன் தான் அது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி இங்க பிரம்மஞானிகள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பகவோசந்தி ஸ்லோகமே சொல்லுது, பிரம்மஜோ பகவோசந்தி, பிரம்மத்தை அறிந்தவர்கள் இந்த ஊர்ல வந்து தெருக்கு தெரு இருக்கான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டீ கடையில டீ குடிச்சீங்க அப்படின்னா அந்த டீ கடைக்காரன் டீ போடுற பையன் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா ரமண பிலாசபியை பேசுவான். எல்லாத்துக்கும் வந்து தெரியும் அது. அப்ப தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞானியா அப்படின்னா தெரிஞ்சவங்க எல்லாம் ஞானி இல்லப்பா. அடையாளம் இருக்கே உங்களுக்கு, அடையாளம் என்ன பார்த்திருக்கோம்? ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் அடையாளம் பார்த்திருக்கோம். இப்ப திரும்பவும் அற்புதமான ஒரு சின்னத்தை சொல்ற, ஞானி எப்படி இருப்பான், ஆத்மனிஷ்டன் எப்படி இருப்பான் சொல்ற. யஸ்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ. 17வது ஸ்லோகம். யஸ்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மன் ஏவ ச சந்துஷ்டஹ ஆத்மன் ஏவ ச சந்துஷ்டஹ தஸ்ய கார்யம் ந வித்யதே தஸ்ய கார்யம் ந வித்யதே யஸ்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மன் ஏவ ச சந்துஷ்டஹ தஸ்ய கார்யம் ந வித்யதே. யஸ்து அதை பிரிக்கும் போது யஸ்வாத்மரதிரேவ அப்படின்னு பிரிச்சோம்னா யஹா தூ ஆத்மரதிஹி ஏவ அப்படின்னு பிரிக்கணும். யஹ தூ அப்படின்னா தூனா ஆனால், ஆனால் என்ன அர்த்தம்? போன ஸ்லோகத்துக்கு வேறாக. போன ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்கு? அந்த பிரவிற்த்தி சக்கரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிச்சு. அப்ப என்ன அர்த்தம்? கர்மம் கர்ம யோகம் யஜ்யமா பண்ணி அந்த அந்த சக்கரம் போயிட்டே இருக்கணும். அந்த அதுக்கு வேறாக அப்ப என்ன அர்த்தம்? கர்மயோகத்துக்கு வேறாக யார் இருக்கா அப்படின்னா எவன். எவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்மம் கர்மயோகம் சமத்துவம், சமத்துவத்தை அடைஞ்சி ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானத்துக்கு அப்புறம் ஆத்ம நிஷ்டேல நிக்கிறானோ அவன். எவன் மாணவக, எந்த மனுஷன், தேவன்லாம் இல்ல, மனுஷன் தான், இங்கே பிறந்து எல்லா ஸ்ட்ரகிளையும் கிராஸ் பண்ணி வந்தவன் தான். இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மரதிஹி ஏவ, எவன் ஆத்மரதியாக இருக்கின்றானோ. ரத்தினா ரமணம், ரத்தின்றதுக்கு அர்த்தம் ரமணம் செய்தல்.
நம்ம எல்லாம் எங்க ரமிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷயங்கள்ல இருந்து ரமணம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோல இருந்து ஆரம்பிச்சு, நல்ல தின்பண்டங்கள், நல்ல சாப்பாடுல இருந்து ஆரம்பிச்சு 5 புலன்களுக்கும் நம்ம இந்திரியங்களுக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுகம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ரமிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆஹா சூப்பர்ல காஃபி, நல்ல காஃபி, ஆனந்தமான காஃபி அப்படின்னு. அப்ப நம்ம எல்லாம் மயங்கிட்டு இருக்கோம் இந்திரியங்கள்ல. ஆனா எவன் பாத்தீங்கன்னா ஆத்மரதிரேவ, ஆத்மரத்தின்னு என்ன அர்த்தம், ஏவகாரம் போட்டிருக்கு, அதையே நல்ல எம்பசைஸ் பண்ணிருக்கு. ஆத்மாவிலேயே ரம்மிப்பவன் எவனோ, ஆத்மாலேயே ரம்மிக்கிறவன் என்ன அர்த்தம், அகம் அகம் அகம்லேயே அவனுக்கு பாத்தீங்கன்னா ஆனந்தம் கிடைக்குதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, மேலும் ஆத்ம திருப்தஸ்ச, ஆத்ம திருப்தஸ்சன் என்ன அர்த்தம், ஆத்மாலேயே திருப்தி. ஒண்ணு வேணாம் சார், ஒண்ணு வேணாம். இதான் மந்திரம். ஒரு நல்ல மந்திரம் என்ன அப்படின்னா, என்ன வேணும் நமக்கு, ஒண்ணு வேணாம். இதெல்லாம் ஐயோ தேகத்துக்கு பிரச்சனை இருக்கு, அதுக்கு பிரச்சனை இருக்கு, எல்லாம் பாத்தீங்கன்னா சொப்பனம் மாதிரி. ஐயோ ஒரு நல்ல இடம் இருந்தா நல்லா இருக்கும், நல்ல ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும். சொப்பனத்துக்கு போனோட என்ன ஆகி போச்சு, தூக்கத்துல நீங்க இருக்கிறதுக்கு வீடு பங்களா ஏதாவது தேவைப்பட்டுச்சா, இந்த வெயில் பாத்தீங்கன்னா அங்க இருந்துச்சா, ஐயோ வெயில் அடிக்குது சுவாமி, ஒரு ஏசி வாங்கி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏசியும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லை. தூக்கத்துக்கு போனா ஆனந்தமா இருக்கும். அங்க என்னெல்லாம் நம்ம சுகத்துக்கு தேடி வச்சிருக்கோமோ, இந்த எந்த ஐட்டமும் பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல இல்லவே இல்லை. ஆனந்தம் இருந்துச்சா, அந்த ஆனந்தம் இருந்துச்சு. அந்த தூக்கத்துல இருந்த ஆனந்தம் தான் நமக்கு பாத்தீங்கன்னா சொரூபம், அதுதான் ஆனந்தம் நமக்கு. இப்பவும் அந்த ஆனந்தம் நமக்கு பேஸா இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால்தான் சொல்லுது, தூங்காமல் தூங்கி இருப்பது எக்காலம்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, சித்தரோட பாடல்ல பாத்தீங்கன்னா அது மாதிரி சொல்லியிருக்கு. தூங்காமல் துருங்கினா என்ன அர்த்தம், தூக்கத்துல எப்படி பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருந்தோமோ அதையே இப்பவும் அந்த ஆனந்தம் இப்பவும் இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம், மேல மசாலாவை போட்டு அதை மறைச்சு வச்சிருக்கோம். இந்த விஷய சுகங்கள்லாம் கொடுத்து 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 இதுல போக்கஸ் அதிகமாய் போச்சு. கீழே இருக்கிற நான் அப்படின்ற அந்த ஆத்மாவோட சுகம் அவுட் ஆஃப் போக்கஸ் ஆகி போச்சு நமக்கு. அப்ப என்ன பண்ணணும், தூக்கத்தை நான் எப்படி இருக்கணும் இப்ப கூட நம்ம நினைவு கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இது ஒரு மெத்தட் யோக சூத்திரம் படிக்கிறவங்களுக்கு சொல்ல போறோம். இது பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து விழிச்சவன் பாத்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். அந்த தூக்கத்துல நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு அந்த சுகத்தை பிடிச்சுக்கிட்டு அதை அப்படியே 24 ஹவர்ஸ்க்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா தூங்கி வேக்கப்ல இருக்கும் போதே ஆனந்தமா இருக்கலாம். அதான் நிஷ்டான்னு பேர். அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆத்மனியேவ பாத்தீங்க அப்படின்னா திருப்தி, தன்னிடத்திலேயே திருப்தியை அடைந்தவன், தன்னிடத்திலேயே ரம்மிச்சவன், தன்னிடத்திலேயே திருப்தி போதும். இந்த 3 உலகமும் பாத்தீங்கன்னா பொய்யானது. இந்திர பதவியா இருக்கட்டும், இல்ல பிரம்மா பதவி கிடைச்சாலும் அது பாத்தீங்கன்னா சொப்பனத்துல நடக்கிறது தான். எதுவுமே பாத்தீங்கன்னா வேணாம், இது எல்லாம் திருஷ்யம், பொய்யானது அப்படின்னு தன்னிடத்திலேயே திருப்தி. திருப்தின்றதுக்கு அர்த்தம் என்னது, அலம்புத்தி அப்படின்னு பேர். அலம்புத்தினா போதும் என்ற எண்ணம் தான் திருப்தி. பார்த்தேன்னா இந்த லோக்கத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க. இன்னும் சும்மா ரோட்ல உட்கார்ந்து இருக்கவங்களை பாத்தீங்கன்னா பார்த்தா போதுன்றாங்க. எனக்கு யாராவது போதும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா அது பாத்தீங்கன்னா பிரம்மஞானியோட லட்சணம். எப்பெல்லாம் நீங்க போதும் சொல்றீங்களா அப்பெல்லாம் நீங்க ஈஸ்வரனா இருக்கீங்க. ஈஸ்வரனுக்கு பாத்தீங்கன்னா போதுங்கிற எண்ணம் பரிபூர்ணமா இருக்கு, நித்திய வைராகியம் அவர்கிட்ட இருக்கு. அப்ப யாரெல்லாம் போதும்னு நம்ம சொல்றோமோ அப்பெல்லாம் நமக்கு பாத்தீங்கன்னா பரம திருப்தியில இருக்கோம்னு இருக்கும். எவனுக்கு வேணும் வேணும் இருக்கோ அவன் எவ்வளோ கோட்டீஸ்வரனா இருந்தாலும், எலன் மஸ்க் மாதிரி பெரிய பணக்காரனா இருந்தாலும், அம்பானி மாதிரி இருந்தாலும் கூட அவன் பிச்சைக்காரனுக்கு சமம். போதும்ன்ற எண்ணம் இருக்கிறவன் தான் மகாராஜாவா இருக்கான். அப்ப எவன் பாத்தீங்கன்னா தன்னிடத்திலேயே திருப்தியை உடையவனோ, அது மட்டும் இல்ல ஆத்மனியே வச்ச சந்துஷ்டா, ஆத்மனினா தன்னிடத்திலேயே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி கொள்பவன், சந்தோஷத்தை அடைபவன். மற்ற விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், சந்தோஷத்துக்காக நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம். சந்தோஷம் வேணும்னா கண்டிஷன், நம்ம எல்லாம் கண்டிஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இது இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன், அது இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு. ஆனா இவன் பாத்தீங்கன்னா தன்னிடத்திலேயே சந்தோஷத்தை அடைபவன் எவனோ, இந்த விதமா எவன் இருக்கிறானோ, சியாத் எவன் இருக்கிறானோ, தஸ்ய அவனுக்கு காரியம் ந வித்யதே, அவனுக்கு செய்ய வேண்டியது என்று எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்தில் இல்லை. அற்புதமான ஸ்லோகம் சொல்லியாச்சு. அப்போ இதைதான் பாத்தீங்கன்னா ரமண பகவான்கிட்ட சொல்லும் போது பாத்தீங்கன்னா ரமண பகவானோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப கிளியர். பேசுறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க உலகத்துல. ஆத்மாவை பத்தி பாத்தீங்கன்னா பிரம்மஜோ பகவோ சந்தி சொல்லுது, மந்திரம் சொல்லுது. பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சவங்க என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ரிஷிகேஷ்லயும் ஹரித்வார்லயும் போய் பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, சுவாமி உங்களுக்கு இவ்வளவு தெரியுது, என்ன காட்டிலும் பெரிய பெரிய பண்டிதர்களும் நல்ல கிரந்தங்களை வாசிச்சவங்களும் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. ஆளுக்கு கம்மி இல்லவே இல்லை.
ஆனா தன்னிடத்துல திருப்தி, இப்ப சொல்ற அந்த பிரம்ம லட்சணம் இருக்கு, இது இருக்கானா அதான் மிஸ் ஆயிடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆத்மரதி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல லட்சணம்னு அப்படின்னு சொல்றோம். அவன் இந்த நிலையை அடைஞ்சவனுக்கு இந்த உலகத்துல செய்ய வேண்டியது என்று ஒன்றுமே. ஏன் அப்படின்னா இது எல்லாம் பொய்ன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஆத்ம ஞானத்தினால. பாஷத்துக்கு வந்து ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, யகத்து சாங்கிய ஆத்ம ஞான நிஷ்ட. எவன் வந்து பாத்தீங்கன்னா சாங்கியனா என்ன அர்த்தம், ஆத்ம ஞானத்துக்கு இன்னொரு பேர் சாங்கியம்னு பேரு. நம்ம பார்த்தோம்ல 2வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்துல இருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிற பகுதிக்கு பேரு சாங்கியம்னு பேரு. அந்த சாங்கியத்துக்கு என்ன பேரு, ஆத்ம ஞானம்னு பேரு. ஆனா ஆச்சாரியர் என்ன பண்றாரு, ஆத்ம ஞானத்தை அடைஞ்சவன் இல்ல, அதுக்கப்புறம் என்ன சொல்ற, ஆத்ம ஞான நிஷ்ட. எவன் ஆத்ம ஞானத்திலேயே நின்றவனோ, நான் ஆத்மா அகமாத்மா அப்படின்னு எவன் நின்றவனோ, இந்த தேகாதிகள் எல்லாம் பொய்யானதுன்னு நல்லா தெளிவானவனோ, அந்த விதமான நிஷ்டன். எப்படி, ஆத்மரதிகி. ஆத்மரதிகி என்ன அர்த்தம், ஆத்மனி ஏவ ரதிகி, ஆத்மாலையே மகிழ்பவன், வெறும் கான்சியஸ்னஸ்ல மட்டும் நிக்கிறவன், தன் தான் 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 தான்ல மட்டுமே நிக்கிறவன். அப்படி நிக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா ரம்மிக்கிறவனா இருக்கான், அந்த தான்ல நிக்கிறதுலயே ரம்மிக்கிறவனா இருக்கான். ந விஷயேசு, ஆச்சரியர் தெளிவா சொல்றார், விஷயத்தில் ரம்மிப்பவன் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ மாதிரி இருக்கும். வைராகிக்கே அப்படிதான் ஆயிடும். விஷம் இவ விஷயம், இது வந்து எல்லாம் விஷம், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்துறது அப்படின்னு. வைராக்கியத்துல ஞானத்தை அடைஞ்சவனுக்கு எதை வச்சாலும் எதை கொண்டு வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பண்ண போறது எதுவும் இல்லை, எந்த ரியாக்ஷனும் இருக்காது, எல்லாம் பொய், ஒரேதான் திருஷ்யம். ராஜாவா இருந்தாலும் வந்தாலும் ஒண்ணுதான், பிச்சைக்காரன் வந்தாலும் ஒண்ணுதான். ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்காரு, இந்திரா காந்தி வந்தாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க, யார் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அசையவே இல்லை. யார் வேணா வரட்டும் போகும், என்ன இருக்கு. பட்டினத்தாரும் அதே மாதிரிதான், ராஜா வந்தாலும் சரி பூஜா வந்தாலும் சரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ய மாத்திரம் தான், எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு. எப்போ உண்மை கொடுக்குறோமோ, சத்தியத்துவம் கொடுக்குறோமோ, அப்பதான் ஒவ்வொன்றுத்துக்கும் வேல்யூஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். இது எல்லாம் பொய், சொப்பனம்னு பார்த்துட்டோம். அப்ப நான் காலையில வேக்கப் ஆனதுக்கு பிறகு என்ன பண்றோம், சொப்பனம் பார்த்ததெல்லாம் பொய். அதுல உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த விஷயத்தையும் பொய்ன்னு பாக்குறவன் இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரம்மிக்க மாட்டான். அதாவது சொல்றது, ந விஷயேஷு யஸ்ய, எவனுக்கு இந்த விஷயங்களில் ரம்மிப்பு இல்லையோ, எவன் தன்னிடத்திலேயே ரம்மிக்கிறானோ, ச ஆத்மரதிகி, அவன்தான் ஆத்மரதின்னு பேரு. ஆத்மரதி ஏவஸ்யாத் பவேத், இருக்கிறானோ. ஆத்ம திருப்தச்ச, அது மட்டும் இல்ல, ஆத்ம திருப்தகச்ச. ஆத்ம திருப்தகன்னு அர்த்தம், ஆத்மனா ஏவ திருப்தோ, ஆத்மாவினாலேயே திருப்தி. என்ன அர்த்தம் அப்படின்னா, ந அந்நிய ரசாதினா மானவோ, ந அந்நிய ரசாதினா, கமா போட்டுக்கணும், ந அந்நிய ரசாதினா, வேற ரசம் என்ன இருக்கு, நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து கூட ஒரு பாயசம் சாப்பிட்டேன், அன்னரசாதி. அன்னரசாதினா ஆச்சரியர் சொல்லுவாரு, எங்கெல்லாம் பேச்சு வருதோ வந்து பாத்தீங்கன்னா அன்னம் பானம் ஸ்திரீ அன்னபானாதி அப்படின்னு ஆச்சரியர் சொல்ற அந்த டயலாக் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்திரீ அன்னபானாதி. இந்த உலகத்திலே பெரிய சுகம் இது, ஸ்திரீ சுகம், சம்போக சுகம். அதுக்கு அடுத்தது என்னது, சாப்பிடுறது. சன்னியாசிகளுக்கு வேற என்ன, ஆனந்தமா சாப்பிட வேண்டியதா. 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பாயசம் பண்ண பாருங்க, நேற்று கூட வச்சு சாப்பிட்டேன். ஐயோ என்ன சுகம்னு நினைக்கிறீங்க, என்ன டேஸ்ட். அப்ப என்ன அர்த்தம், சாமி ஆத்மனிஷ்டர் இல்லை, தெரியுதா. எப்ப எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொய்யான சுகத்துல, நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொப்பனத்துல வந்து ஒரு பாயசம் குடிச்சேன் அப்படின்னு காலையில எழுந்து சொன்னா வந்து இதாகணும், சொப்பனத்துல குடிச்சு அப்படின்னு விளக்கிட்டு போறோம்ல. அப்ப நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாயசம் திரும்பவும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் தோணுதா. அப்படி தோணுச்சு அப்படின்னா ஆத்ம ஞானி இல்லை. நீங்க சொல்ல பரமஹம்சானந்தர் சுவாமி இன்னும் நிஷ்டர் ஆகல, பாயசம் குடிச்சு ஆனந்தப்படுறார். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஆனந்த விஷயத்துல. இன்னைக்கு போன்னு இப்ப போய் பார்ப்போம், சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா வடமாலை போட்டு, ஆஞ்சநேயருக்கு வடமாலை போட்டோம், பாக்குறதுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ரெண்டு ஆஞ்சநேயர் இருக்கு, இவ்வளவு பெரிய ஆஞ்சநேயர் வரும். அதுக்கு ஒரு 12 வடமாலை போட்டோன்னு ஆஞ்சநேயரை பார்க்க ஆனந்தமா இருக்கு. பெரிய ஆஞ்சநேயர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்காரு, நேற்று வஸ்திரத்தை போட்டு. அப்ப என்ன அர்த்தம், ஆஞ்சநேயருக்கு வஸ்திரம், வெத்தலை மாலை, பூ அலங்காரம் எல்லாம் பண்ணி பாக்குறதுக்கு ஆனந்தமா இருக்கு. சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமரை புஷ்பம்லாம் வச்சு பார்த்தா ஆனந்தமா இருக்கு. நல்ல பாயசம் குடிச்சா ஆனந்தமா இருக்கு.
அப்ப இது மாதிரிலாம் ஆனந்தத்தை நம்ம வந்து தர்மிகளா இருக்கிறவங்க பக்தர்களா இருக்கிறவங்க எல்லாம் ஆனந்தப்படுறோம் அப்படின்னா இன்னும் இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம்ன்ற புத்தி 100% வரல. இவனுக்கு எப்படி இருக்கும், நிஷ்டனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 லோக்கமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருஷ்யமா இருக்கும். அவனுக்கு ஏதாவது ரசம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்ன ரசாதி, எது ஸ்திரீ அன்னபானம், இதுல எதுலையுமே குடிக்கிறதுலயோ சாப்பிடுறதுலயோ வேற வந்து ஸ்திரீ விஷயங்கள்லயோ இந்த லோகத்துல இருக்க சுகபோக விஷயங்கள்லயோ எதுலையுமே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்தி அடையவே மாட்டான். ஏன்? தன்னிடத்திலேயே தான் திருப்தியா இருக்கான். போதும், ஏன் வேற வேணாமா, எதுக்கு வேணும், எல்லாம் போய் அப்படின்றவன். அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட மாணவகன் என்ன அர்த்தம், மனுஷியா, அப்படிப்பட்ட மனுஷன். யார் மனுஷன்? சன்னியாசி. ஆச்சரிய சொல்லிட்டார். சன்னியாசினா உடனே யார் எடுக்கணும்? ஊர்ல இருக்க காவி போட்டவங்க எல்லாம் சன்னியாசின்னு எடுக்காதீங்க. எவன் தியாகம் செய்தவனோ அவன் சன்னியாசி. எவன் தியாகம் செய்யாம வஸ்திரம் போட்டுக்கிட்டு இருக்கானோ அவன் சன்னியாசியாக ஆக மாட்டான். அப்ப இங்க சாஸ்திரத்தை சொல்ற சன்னியாசம் எல்லாமே தியாகம். இது பொய், இது பொய், இது பொய், இது பொய்ன்னு எல்லாத்தையும் விட்டவன். வசிஷ்டர் 101 குழந்தை இருந்துச்சு, பரம சன்னியாசி அவர் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இது பொய்ன்னு தெரிஞ்சு இந்த தியாகம் பண்ணவன் எவனோ அவன் சன்னியாசி. அப்படிப்பட்ட அந்த சன்னியாசி தன்னிடத்திலேயே திருப்தியை அடைந்தவன். ஆத்மனியே வச்ச சந்துஷ்டா, ஆத்மாலேயே சந்தோஷத்தை அடைந்தவன். நம்மலாம் எப்படி இருக்கோம்? சந்தோஷோஹி பாஹ்யார்த்த லாபே சர்வஸ்ய பவதி. ஆச்சாரிய சொல்றார், நமக்கு சந்தோஷம் எப்ப கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளி விஷயங்கள் ஏதாவது நமக்கு பிராப்தி ஆச்சுன்னா, நல்ல மியூசிக், நல்ல வீடியோ, நல்ல சாப்பாடு, நல்ல இது பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து ஏசி காத்து இப்போ வந்து கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு, நல்ல வெக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அதனால அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஏசி காத்து வந்துச்சுன்னா ஆனந்தமா இருக்குல்ல அப்படின்னு சொல்றோம். ஏசியில இருந்து வெளியில வந்தோம் அப்படின்னா ஐயோ துக்கமா இருக்குன்றோம். அப்ப நமக்கு என்னன்னா ஸ்கின்ல இருந்து ஆரம்பிச்சு பஞ்ச இந்திரியங்களுக்கும் நம்ம என்ன பண்றோம், ஒன்ன வெளியில இருக்கிற ஒன்ன கொடுத்துதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கு. நம்ம எல்லாம் கண்டிஷன் மூட்ல இருக்கோம். நம்ம இது இருந்தா சந்தோஷம், இது இல்லைன்னா சந்தோஷம் இல்லை அப்படின்ற நிலையில. அதான் ஆச்சரிய சொல்றாரு, சந்தோஷோகி சந்தோஷமானது பாஹ்யார்த்த லாபே சர்வஸ்ய பவதி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வெளியில இருக்கிற வஸ்துவை அடையறதுனால தான் சந்தோஷமானது உண்டாகிறது. ஆனா தம் அனபேட்சிய, அவங்கள சார்ந்து இந்த ஞானி புருஷன் எப்படி இருக்கான் அப்படின்னா அனபேட்சை அப்படின்னா அந்த விஷயங்களை சாராமல். எவன் வந்து நம்ம எல்லாம் அபேட்சாவா இருக்கும், கண்டிஷன்ல இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்ம ஞானி புருஷன் இருக்கான், அவனுக்கு எதுவும் தேவையில்லை, அவனுக்கு எதையும் டிபெண்ட் பண்ணவே இல்லை. அனபேட்சான்றதுக்கு அர்த்தம் எதையும் டிபெண்ட் பண்ணாம ஆத்மனி ஏவச்ச சந்துஷ்டன். ஏவகாரம் எல்லாத்துலயும் போடுறார். ஏவனா ஆத்மாலேயே சந்தோஷத்தை அடைகின்றான். எதை கொடுத்தாலும் வெளியில வந்து பாத்தீங்கன்னா திருப்தி உண்டாகிறது இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவர் வந்து சுல்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்யாரண்ய சுவாமியை டெஸ்ட் பண்றதுக்காக பெரிய ஞானி அப்படின்னாங்களாம். ஞானியாவது மண்ணாங்கட்டியாவது. ஞானினா என்னது? மண்ணையும் பொன்னையும் ஒக்க கண்டவர்கள் அப்படின்னு பரப்பது. சமலோஷ்டாஷ்ம காஞ்சனகன்னு ஒரு வார்த்தை போடுது. ஒரு பக்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தர்மியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், வெளியில ஏதாவது நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு பர்ஸ் கிடைக்குது. பர்ஸ் கிடைச்சது அப்படின்னா பார்த்தா ஓபன் பண்ணி பார்க்குறோம், பார்த்தா அதுல நிறைய பணம் இருக்கு. இவன் ஒரு போகி என்ன பண்ணுவான், அதை எடுத்து நல்லா என்ஜாய் தனக்கு என்ஜாய் பண்ணிப்பான். ஒரு தர்மியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பான். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் யாராவது பணத்தை தேடி வராங்களா அப்படின்னு பார்த்து அவங்கள்ட்ட கொடுப்பான். அப்படி கிடைக்கல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்துட்டு போயிடுவான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல பக்தனா இருக்கான் அப்படின்னா பார்ப்பான், இது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நல்ல காரியத்துக்கு நடக்கட்டும் அப்படின்னு உண்டியல்ல கொண்டு போயிட்டு உண்டியல்லையோ இல்லை தெய்வ காரியத்துக்கோ ஏதோ ஒன்று பண்ணிடுறான். இதை ஞானி புருஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்ணையும் பொன்னையும் ஒக்க கண்டவர்கள். மந்திரம் சொல்லுது, சமலோஷ்டாஷ்ம காஞ்சனக, மண்ணையும் பொன்னையும் ஒரே மாதிரி பாக்குறவங்க. அப்ப என்ன பண்ணுவான், பர்ஸை கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பான். இதே மாதிரி வித்யாரண்ய சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுல்தான் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப இருந்த சுல்தான் நல்லா வந்து பாத்தீங்கன்னா அவர் பாத்ரூம் போற டைம்ல வந்து மார்னிங்ல வந்து ஓப்பன் பாத்ரூம் முன்னாடிலாம் அப்படி போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 செங்கல் அளவுக்கு கோல்டு பாரை வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருந்தாங்க. இவர் நேரா வந்தாரு, முன்னாடிலாம் கண்ணு தேடி கண்ணுக்கு மேல உட்கார்ந்தா டாய்லெட் போற மாதிரி. இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா 2 தங்க செங்கல், தங்கம் 2த்தையும் வச்சு அதுக்கு மேல ஏறி உட்காந்து டாய்லெட் போயிட்டாரு. அடப்பா மனுஷா, நம்ம எல்லாம் என்ன யோசிச்சிருப்போம். அப்ப தங்கம் நமக்கு தெரியுது அப்படின்னாவே, வேதம் தெரியுது அப்படின்னா, வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா
நமக்கு இன்னும் இது திருஷ்யம் ஆகலைன்னு அர்த்தம். எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேதம் பார்க்கிறோமோ, சத்தியத்துவம் கொடுக்கிறோமோ, அங்கெல்லாம் ஆத்ம ஞான நிஷ்டையானது இல்லை அப்படின்னு தெளிவா தெரியும். ஆச்சாரியர் அதனாலதான் சொல்றாரு, என்ன பண்றானா, தன்னிடத்திலேயே துஷ்டியை அடைபவன். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, சர்வத்தோ வீத திருஷ்ண, ரொம்ப அருமையா சொல்லிட்டார். மொத்த உலகத்திலே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, திருஷ்ணான்னு சொல்லக்கூடிய ஆசை நீங்கி விட்டது. இது ஏத்தத்து, ஆசை நீங்கிடுச்சு. ஏன் ஈதிருஷ ஆத்மவித்து, இந்த விதமா இருக்கக்கூடிய ஆத்ம, ஈதிருஷன்றதுக்கு அர்த்தம் இந்த விதமா இருக்கக்கூடிய ஆத்மாவை அறிந்தவன். அப்ப ஆத்மாவை அறிஞ்சிங்கன்னா என்ன ஆயிடும், கையில பார்த்துட்டீங்க அப்படின்னா பாம்பு என்ன ஆயிடும், சத்தியத்துவம் போயிடும். சிப்பின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்குள்ளார என்ன வராது, அதுக்கு மேல தெரிகிற வெள்ளியை அடையணும்னு ஒரு ஆசை வரவே வராது. நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இதுக்கு பக்கத்தில் தங்கியிருந்தேன், ஓஎம்ஆர் பக்கத்தில் தங்கியிருந்தேன். ஒரு இதில் தங்கியிருக்கும் போது டெய்லி வாக்கிங், காலையில் வாக்கிங் போவோம். வாக்கிங் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிப்பி பொறுக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்லா இருக்கும். ஏன்னா விதவிதமான சிப்பி கிடைக்கும்ல, சிப்பி கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே போவோம், நல்லா எடுத்து. ஏன்னா டெய்லி காலையில் போகும்போது நமக்கு தெரிஞ்சிடும் அது சிப்பின்னு. அப்புறம் மத்தியான நேரத்தில் போனால் என்ன ஆகும், அந்த சிப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வெள்ளி மாதிரியே பிரகாசிக்கும். ஆனால் நம்ம காலையில் நமக்கு தெரியாது சிப்பி தான் இருந்துச்சு அப்படின்னு. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளின்ற மாதிரி பிரகாசிச்சாலும் கூட அதை எடுத்து நம்ம அடைஞ்சு எதையாவது பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணுமானா தோணவே தோணாது. அப்போ எப்போ நீங்கள் சத்தியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்போ காமனா வரும், ஆசை வரும். எப்போ அது பொய்ன்னு தெரிஞ்சதோ அப்போ வந்து உங்களுக்குள்ளார காமனை வரவே வராது. மானுக்கு பேர் வந்து மிருகதிருஷ்ணிகா. அது பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா மிருகதிருஷ்ணிகா. இது இந்த மிருகதிருஷ்ணிகான்னு அந்த காணல் ஜலத்துக்கு சம்ஸ்கிருதத்துல பேர். ஏன்னா மிருகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மானுக்கு பேர் மிருகஹான்னு பேர். திருஷ்ணிகானா மானோட தாகத்தை தீக்கக்கூடியதுன்னு அர்த்தம். மானுக்கு என்னைக்காவது இப்போ காட்டுக்கு வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு மானெல்லாம் இங்கே திருவண்ணாமலையிலேயே, என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தண்ணி இருக்காது. தண்ணி காட்டில் இல்லை அப்படின்னும் போது வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, இப்போ இதில் கோயம்புத்தூரில் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த சிறுவாணி ஆறுலாம் இப்போ வந்து நிறைய இடத்துல ட்ரை ஆகி போச்சு. இந்த பவானி அந்த டேம்லலாம் தண்ணி இல்லையா, இப்போ அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு தண்ணிக்காக. அதுங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, மானுக்கு வந்து புத்தி கம்மி. அது என்ன பண்ணும், தூரத்தில் பார்க்கும், காணல் ஜலம் ஓடிக்கிட்டே இருக்கும். பார்க்கறதுக்கு தண்ணி, நமக்கு புத்தி இருக்குது, நமக்கு காணல் ஜலம் தெரியும், அதுக்கு தெரியாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காணல் ஜலத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி போய் விழுந்து செத்து போகும். இல்லை அப்படின்னா வேட்டை நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஊருக்குள்ளார போச்சுன்னா நாய்கள் அடித்து சாவடிச்சு, இல்லைன்னா ஹண்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, வேடர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அதை பலி கொடுத்துருவாங்க. அப்போ அது சத்தியம்னு நினைச்சு போய் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில மரணத்தை அடையிற மாதிரியே நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், இந்த லோக்கம் வந்து சத்தியம்னு நினைச்சு நம்ம எல்லாம் மான் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம், திரும்ப மரணத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது அப்படின்னு எந்த புத்திசாலிக்கு தெரியுதோ அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் தான் உண்மையில் ஆத்மாவை அறிந்தவன். இந்த விதமா இருக்கக்கூடிய ஆத்மாவை அறிந்தவன் ஆத்ம வித்துன்னு பேட்டு. நல்லா தெரிஞ்சுக்க, ஆத்மஜ்ஞ ஆத்ம வித்து ரெண்டுக்கும் சப்தம் வேற. ஆத்மஜ்ஞனா என்ன அர்த்தம், ஆத்மாவை அறிந்தவன் அர்த்தம். ஆத்ம வித்து அப்படின்னா என்ன அர்த்தம், விசேஷ ரூபமாக அறிந்தவன், அனுபூதி செய்தவன் அப்படின்னா. எப்போ அனுபூதி பண்றீங்களோ, நான் பெரிய ஆட்கள்லாம் நிறைய பார்த்துட்டேன், நல்ல வேதாந்திகள்லாம் இருக்காங்க நம்ம இந்த எல்லா இடத்துலையும். இந்த பணத்தை காட்டிங்கன்னா போதும், போச்சு, முடிச்சு போச்சு. எல்லா ஞானமும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அதனால மாயா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடுத்து கெடுக்கும், கொடுக்காம கெடுக்கும். மாயாவோட இதுல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி சின்ன பின்னமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. மேல இருந்து கீழே கொண்டு வந்து விட்டுரும் தரையில. யாரை மயக்கணுமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 லட்சம் கொடுத்து மயங்காதவன், 5 லட்சம் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா மயங்காதவன், 10 லட்சம் கொடுத்து மயங்காதவன், 50 லட்சம் கொடுத்து மயங்காதவன், கோடியில பணம் கொடுத்தீங்கன்னா ஒரு 50 கோடி ரூபாய் கொடுக்குற சாமி அப்படின்னா வேதாந்தாவது மண்ணாங்கட்டியாரு, மோட்சமாவது இதாகு, நல்லா செட்டில் ஆயிடல சாமி அப்படின்னு செட்டில் ஆயிடுவாங்க. இது மாதிரி நிறைய மகான்கள் ஏகப்பட்ட பேர். நர்மதா கரையில வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணகிரி தாஸ் அப்படின்னு ஒரு சுவாமி, கல்யாணகிரி ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர்லாம் பெரிய லெவல் அப்படின்னா நிஷ்டர், அது மாதிரி நிஷ்டர். இந்த மாயா என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு, இந்த முதல்ல அனுப்புறதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொலிட்டிஷியன் எல்லாத்தையும் அனுப்பு வரிசையா, சீஃப் மினிஸ்டர் அவங்க இவங்கெல்லாம் வருவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த மத்திய பிரதேசத்தில் வந்து அந்த ஒரு அம்மா கூட இருந்தாங்களே, என்னது எம்பியா இருந்தாங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறைய
உமாபாரதி வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா அந்த சுவாமியோட பெரிய பக்தி ஆயிட்டாங்க. பக்தி ஆயிட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னா அமர்கண்டக்குன்னு நதி ஓப்பன் பண்ற இடத்துல ஒரு பெரிய ஆசிரமத்தை கட்டி கொடுத்தாங்க. ஆசிரமம் எவ்வளவு பெருசு அப்படின்னா ரொம்ப எல்லாம் உள்ள போயிருக்கேன். நான் ஒரு நாள் தங்கியிருக்கேன். ஆசிரமம் பார்த்தீங்கன்னா அப்படியே பளிங்கு கல்லுலயே தேய்ச்சி தேய்ச்சி பண்ணியிருக்காரு. எங்க பார்த்தாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லா இடத்துலயும் நல்ல குவாலிட்டியான வந்து பாத்தீங்கன்னா கிரானைட்ஸை போட்டு, காஸ்ட்லியான கிரானைட்ஸ் போட்டு ஆசிரமே ஜெகஜோதியா இருக்கும். மெதுவா 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 கூட்டம் கூட ஆரம்பிச்சு அந்த ஞானம் என்ன ஆகி போச்சு, மெதுவா 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 இறங்கி யாரு வாயில புகழ்ச்சி இருந்துச்சோ அவங்களே வந்து ஐயா அவரா பணத்தை காட்டின மயங்கிடுவாருங்க அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. இந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணணும். ஆனா உண்மையிலே நிஷ்டனா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடைஞ்சு ஞான நிஷ்டையை அடைஞ்சிட்டாருன்னு வச்சுங்களேன், இந்த பிரச்சனை வரவே வராது. அந்த நிஷ்டையை அடையறதுக்கு முன்னாடி வெறும் ஞானத்துல இருந்துகிட்டு இருக்க வரைக்கும் ஒரு வாட்டி கிளிம்ஸ் உண்டாயி நிறைய பேர் வீணா போயிருக்காரு. நிறைய பேர் நான் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா யாத்திரைகள் நிறைய பண்ணதுனால ஒவ்வொரு ஸ்டோரிஸா கேட்டு வந்திருக்கேன். நிறைய எனக்கு பிரத்யட்சமா நிறைய பார்த்துருக்கேன் ஒவ்வொருத்தரையும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் ஞானத்தை அடைஞ்சு ஞான நிஷ்டையா மாத்திக்கணும். இல்லை அப்படின்னா ஞானம் நலிவி விடும். மனசுல நல்லா தெரிஞ்சுங்க, எவ்வளவு பெரிய சப்த ஞானமா இருந்தாலும் அது என்ன பண்ணும், தேகத்துல வந்து ரோகம் வந்து பாத்தீங்கன்னா வீணா போனவங்க இந்த ஆத்ம ஞானத்துல இருந்து விலகினவங்க நிறைய பேர் இருக்காங்க. தேகம் சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு விலகினவங்க. வைராக்கியம் பண விஷயத்துல இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மயங்கி அந்த ஞானத்தை விட்டுட்டு கீழே இறங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. பண விஷயத்துல இறங்கினா அதான் புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா, இதுல ஏதாவது ஒண்ணு மாயா என்ன பண்ணும், உங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடிச்சுட்டு கொண்டு போயிடும் வெளியில. அப்ப எவன் ஆத்ம வித்தா இருக்கிறானோ, அனுபூதிமானா இருக்கானோ, தஸ்ய காரியம் கரணீயம். காரியம்னு என்ன அர்த்தம், செய்ய வேண்டியது அப்படின்னு. ந வித்தியதே ந அஸ்தி இத்தியர்த்தக, அவனுக்கு செய்ய வேண்டியது என்று ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஞானத்தை அடைஞ்சவன் ஞான நிஷ்டைக்கு பண்ணணும். ஞான நிஷ்டையை அடைஞ்சவனுக்கு இந்த உலகத்துல எந்த கர்த்தவியமும் இல்லை. அப்ப கர்மம் கர்மயோகம், ஞானம் ஞான நிஷ்டை. ஞான நிஷ்டை அடைஞ்சவனுக்கு இந்த உலகத்துல ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை சொல்லியாச்சு. மேலும் 18வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். கிஞ்ச வேற என்னப்பா ஆச்சரிய சொல்ற, நைவ தஸ்ய கிருதேனார்த்தஹ நைவ தஸ்ய கிருதேனார்த்தஹ நா கிருதேனேக கஷ்சன நா கிருதேனேக கஷ்சன நச்சாஸ்ய சர்வபூதேஷு நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஸ்சிதர்த்தவ்யபாஸ்ரயः கஸ்சிதர்த்தவ்யபாஸ்ரயः நைவ தஸ்ய கிருதேனார்த்தஹ நா கிருதேனேக கஷ்சன நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஸ்சிதர்த்தவ்யபாஸ்ரயः நைவ தஸ்ய கிருதேனார்த்தஹ நா கிருதேனேக கஷ்சன நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஸ்சிதர்த்தவ்யபாஸ்ரயः ந ஏவ தஸ்ய. இதுல உங்களுக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரர் பண்ணியிருக்கோம். இந்த பதப்பதார்த்தத்துல வந்து அக்கிருத்தேனன்ற வார்த்தை கீழே 1 2 3 4 5 6வதுல வந்து கிருத்தேனன்னு போட்டிருக்கு. அந்த கிருத்தேனுக்கு பக்கத்துல அக்கிருத்தேனன்னு வரணும். கருமங்களை செய்யாமல் இருப்பதனாலும் வரணும். 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. கிருத்தேன கிருத்தேனன்னு 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. முதல்ல இருக்கிறது கிருத்தேன, 2வது இருக்கிறது அக்கிருத்தேன. போட்டுங்க முன்னாடி. அதே மாதிரி முதல்ல இருக்கிறது கர்மங்களை செய்வதனால், கிருத்தேனா கர்மங்களை செய்வதனால். 2வது வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களை அக்கிருத்தேனன்றதுக்கு அர்த்தம் செய்யாமல் இருப்பதனால் அப்படின்னு அர்த்தம் இருக்கும். வந்துடுற தஸ்ய, யாரு தஸ்ய, ஆத்மாவை அறிந்து நிஷ்டனா இருக்கிறவனுக்கு. அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இக இந்த லோகத்தில் ந ஏவ தஸ்ய கிருத்தேன அர்த்தோ ந அகிருத்தேன இக கஷ்டன. அந்த பதத்தை பிரிச்சிங்கன்னா நைவவை பிரிச்சிங்கன்னா ந ஏவ தஸ்ய கிருத்தேன அர்த்தோ ந அகிருத்தேன இக கஷ்டன், இப்படி பிரிக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இகன்றது வந்து பாத்தீங்கன்னா கிருத்தேனேக இருக்குல்ல, அதை பிரிச்சோம்னா கிருத்தேன இக. இந்த லோகத்துல இகன்றதுக்கு அர்த்தம் இந்த உலகத்தில், இந்த 3 லோகங்களிலும். தஸ்யன அர்த்தம் ஆத்மாவை அறிந்தவனுக்கு இந்த 3 லோகங்களிலும். கிருத்தேன, கிருத்தேன அப்படின்னா எந்த கருமங்களை செய்வதனாலும்.
எவ்வளவு பெரிய கர்மம் பண்றதுனாலையும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ந அர்த்தக ந கஷ்டன அர்த்தக, அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் அப்படின்னா அடைய வேண்டியதை வந்து அடைஞ்சாச்சு. பிராப்பணியம் பிராப்தம், அடைய வேண்டியது அடையப்பட்டாயிற்று, கிருதகிருத்தியன் ஆயிட்டான், செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சாச்சு. அவன் இந்த உலகத்துல செய்ய வேண்டியது தான் தான்ல நிலை பெறுதல் மட்டும்தான் செய்ய வேண்டியது, அதை செஞ்சாச்சு. அப்ப அதனால அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 லோகங்களிலும் எந்த ஒரு கர்மத்தை செய்வதனாலும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. ந அர்த்தக கஷ்டன, எந்த ஒரு பிரயோஜனம், அர்த்தம்னா பிரயோஜனம், எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறம் அக்கிருத்தேன, ஒருவேளை எந்த காரியத்தையும் செய்யாம இருக்கிறதுனால அவனுக்கு ஏதாவது அடைய வேண்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்றோம்ல சர்வ கர்ம சந்நியாசம் எப்ப தேவைப்படுது? தான் தான்ல நிக்கிறதுக்காக ஒருத்தன் போறான்னு வச்சுங்க. அப்ப சர்வத்தையும் விட்டுட்டு ஆடாம அசையாம தான் 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 தான்ல நிக்கிற அபியாசம் பண்ண வேண்டியது. இவன் தான்ல நின்னவன் ஆயிட்டான். அப்ப தான்ல நின்னவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கர்மத்தை செய்யறதுனாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, கர்மத்தை செய்யாம இருக்கிறதுனாலும். அக்கிருத்தேன அப்படின்னா கர்மத்தை செய்யாமல் இருப்பதனாலும் அவனுக்கு இந்த உலகத்துல ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா அஸ்ய சர்வபூதேஷு, அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாரையாவது ப்ளீஸ் பண்ணுவானா சுவாமி, அவனுக்கு ஆக வேண்டியிருக்க அந்த மனுஷங்களால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்தியனா இந்த பிரம்மஞானிக்கு அவனுக்கு சர்வபூதேஷு, சர்வபூதேஷுனா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஜீவராசிகள்கிட்டையும் அர்த்த வியபாசிரிய, அர்த்த வியபாசினா யார்கிட்டையாவது ஏதாவது பிரயோஜனம் அவனுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரயோஜனம் என்னன்னு கேட்டீங்க. அர்த்த வியபாசிரியன்றதுக்கு அர்த்தம் பிரயோஜனத்தை சார்ந்த நிலை வந்து பாத்தீங்கன்னா கஷ்டித் நாஸ்தி, எந்த ஒன்றும் அவனுக்கு இருப்பதில்லை, யாருக்காகவும் தலையை சொரிய மாட்டான். நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரொம்ப சில விஷயங்கள்ல இது பண்ணும்போது, கைலாசா யாத்திரை போகணும் அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக போகணும். அப்போ என்கிட்ட எவிடன்ஸ்ல ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனா அங்க போனாதான் தெரிஞ்சது அவங்க கேட்கறதுல 1-2 கம்மியா இருந்துச்சு. அங்க போனோம்னு தான் தெரிஞ்சது குப்பனும் சுப்பனும் ஒரு ஒர்த்தே இல்லாத ஆட்கள் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல, சென்னையில பாஸ்போர்ட் ஆஃபீஸ். நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, அங்க ரெக்கமெண்டேஷன் இங்க நான் வந்து அப்ப முடிவு பண்ணேன், இனி வந்து பாத்தீங்கன்னா கைலாசாவது மண்ணாங்கட்டியா ஒன்னும் போகுது. எவன்ட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு மாஸ்டர் மட்டும்தான். யார் அப்படின்னா ஈஸ்வரன் மட்டும்தான். அவன்கிட்ட மட்டும்தான் கெஞ்சுவேன், கதறுவேன், புலம்புவேன், எல்லாம் பண்ணுவேன். இனி எவன்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா புலம்பக்கூடாதுன்னு அப்போ ஒரு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் தாசில்தார் ஆஃபீஸ் போறது, இங்க போறது, அது மாதிரிலாம் ஒரு சில இது வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ரொம்ப ஒஸ்டான ஆட்கள்கிட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் பண்ணி தலையை சொல்லிட்டு நிற்கிறது, அவன் ஏதாவது ஒரு சைன் பண்றதுக்கு. நான் அப்ப முடிவு பண்ணேன், இனி எவன்ட்டையே கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக எவன்ட்டையே நமஸ்காரம் பண்றது, எவனுக்கும் ஸ்துதி பண்றது, எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. அப்ப ஸ்துதியா இருக்கட்டும் நிந்தனையா இருக்கட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க ஸ்துதி பண்றோம் தெரியுங்களா? இப்ப நாங்க தெருவில் இறங்கின மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா, சுவாமி ரொம்ப தேஜஸ்வியா இருக்கீங்க, உனக்கு என்ன வேணும், ஒரு ஆள் இருக்காரு, உனக்கு என்ன வேணும், 20 ரூபாய் பணம் வேணும், இல்லை 20 ரூபாய்க்கு எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையை நான் பேசுறேன். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த உலகத்துல எல்லா விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா காரியம் சாதிக்கிறதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக ஒருத்தரை டிபெண்ட் பண்றோம், அந்த டிபெண்ட் பண்ணி அவங்கள ஸ்துதி பண்ணி அவங்கள்ட்ட இருந்து காரியம் சாதிக்கிறோம். வீட்டுல கூட அதேதான், ரொம்ப அழகா இருக்கேமா அப்படின்னு ஒய்ஃப்ட சொல்றோம் அப்படின்னா ஏதோ ஏதோ விட்டு போடுறோம்னு அர்த்தம், ஏதோ ஒய்ஃப்னால ஆக வேண்டி இருக்குன்னு அர்த்தம். ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் இது பண்றாங்கன்னு அங்க வந்து ஸ்துதி தேவைப்படுது. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை சித்தப்படுத்துறதுக்காக தான் நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 லோகத்திலையும் யாரையும் டிபெண்ட் பண்றதே இல்லை. பிரம்மாவா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், மகேஸ்வரன், உன் வேலையை நீ பாரியா, உன் வேலையை நீ பாரு, எனக்கு ஒன்னால ஆக வேண்டியது, ஏன்னா அடைய வேண்டியதை தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆயாச்சு. அப்ப எந்த ஆளாலையும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியமும் ஆக வேண்டியது என்று இல்லவே இல்லை. அப்ப 3 விஷயத்தை இங்க சொல்லியாச்சு. கர்மத்தை செய்யறதுனால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, கர்மத்தை செய்யாம இருக்கிறதுனாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த ஒரு ஆளையும் சார்ந்து அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் அவனுக்கு சித்திப்பதில்லை அப்படின்னு 3 விஷயத்த சொல்லியாச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கர்மத்தை
ந கர்மனா மனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதேன்னு 4வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. நம்மள மாதிரி ஆட்களுக்கு என்ன சொல்லியிருக்கு? கர்மத்தை பண்ணணும் அப்படின்னு நியத்தம் குரு கர்மத்துவம்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கமெண்ட் பண்ணிருக்கு. என்னங்க, நீ கர்மத்தை பண்ணு அப்படின்னு நமக்கெல்லாம் கமெண்ட். பாருங்க என்ன வித்தியாசம் பாருங்க. அதே நேரத்துல ஞானி புருஷன் ஆனவனுக்கு இந்த கர்மத்தை பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப நமக்கு ஏன் சுவாமி விதிச்சிருக்கு அப்படின்னா, கர்மத்தை பண்ணிதான் நம்ம என்ன பண்ண போறோம்? சித்த சுத்தி அடைய. அப்ப நமக்கு வந்து பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா, ஆமா கண்டிப்பா பிரயோஜனம் இருக்கு. சித்த சுத்திக்காக சமத்துவத்தை அடையறதுக்காக நம்ம கர்மம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா ஸ்திதப்பிரஜனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி அவசியம் இல்லை. அதே நேரத்துல கர்மத்தை யார் தியாகம் பண்றா? நான் சொல்லியிருக்கேன், கர்மம் கர்மயோகம், அதோட பிரயோஜனம் சமத்துவம். சமத்துவத்தை அடைஞ்சவன் என்ன பண்ணணும்? சர்வ கர்மத்தையும் சந்நியாசம் பண்ணணும். எதுக்கு? நிஷ்டைய பிராப்தி பண்றதுக்கு. நிஷ்டைய பிராப்தி பண்ணணும் அப்படின்னா எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு தான் 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 தாண்டியே நிக்கணும். அப்ப நிஷ்டைய பிராப்தி பண்றவனுக்கு கூட கர்மத்தை பண்ணாதன்னு சாஸ்திரம் சர்வ கர்ம சந்நியாசத்தை விதிக்கு. அப்ப பாருங்க, நல்லா பியூட்டி பாருங்க. கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவனுக்கு கர்மத்தை பண்ணுன்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் நிஷ்டைக்கு போற சன்னியாசிக்கு கர்மத்தை பண்ணாதன்னு சொல்லுச்சு. இந்த 2 பேத்துக்கும் சொன்ன கண்டிஷன் ஒரு ஆத்ம ஞான நிஷ்டைய அடைஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. நீ பண்றதுனாலயே அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, பண்ணாம இருக்கிறதுனாலயே ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா அவன் அடைய வேண்டியதை எல்லாத்தையும் அடைஞ்சிட்டான். கர்மத்தை பண்ணினா, கர்ம யோகத்தையும் பண்ணா, சமத்துவத்தை அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து கர்ம தியாகம் பண்ணிட்டு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணிட்டு நல்ல ஆத்ம ஞான நிஷ்டையும் அடைஞ்சிட்டான். அப்ப என்ன அர்த்தம்னா ஸ்டேர் கேஸ்ல மேல வந்தாச்சு. சோப்பானம்னு சொல்றோம்ல, ஸ்டெப் ஸ்டெப்பா மேல ஏறி வந்தாச்சு. அப்ப அவனுக்கு அடைய வேண்டியது கீழே இருக்கிற ஸ்டெப்ஸ்ல இருந்து எதுவுமே அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா தான் தானா அவன் சுகமா இருக்கான். அவன் தான் பிரம்மவித்துன்னு சொல்றான். இது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பாஷ்யம் இருக்கு. பாஷ்யம் ஆரம்பிச்சா முடிக்க முடியாது. நாளைக்கு பாட்டத்துல நம்ம பாஷ்யத்தை பார்க்கலாம். அப்போ ஒரு தெளிவு வந்துடணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை பண்றவனுக்கு கர்மயோகம் எதுக்கு அப்படின்னா சித்த சுத்திக்காக, சமத்துவத்தை அடையிறதுக்காக கர்மயோகம். எதுக்கு சித்த சுத்தி? சமத்துவம், ஞான நிஷ்டைய பிராப்தி பண்றது. அப்ப யாரெல்லாம் ஞான நிஷ்டையா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் நிச்சயம் கர்மயோகத்தை பண்ணணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஞானியா இருக்கிறவன் கர்மயோகத்தை பண்ண மாட்டான் அப்படின்னு தெளிவா இருக்கு. இதோட இதை நிப்பாட்டுங்க. நாளைக்கு இந்த டீட்டெயில ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத்கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதாம் பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபரிஷதோ காவக துர்கா கோபாலநந்தனः பார்த்தோ வத்ச சுதீர்போக்தா துர்கம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இதே ஸ்ரீ பரமாத்மனே நமः. பரபிரம்மணே நமः. நாராயண நாராயண.